ஏன் அதை நினைவு கூறும்படிக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, மரணத்தை பார்த்து நீங்கள் சொல்லலாம், மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமெங்கு. சரி பாருங்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருந்தார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்ததுக்கு காரணம், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கிறனால, நீங்களும் நானும் மாம்சமும் இரத்தமுமாக இருக்கிறனால, அவரும் மாம்சமும் இரத்தமுமாக என்ன பண்ணாராம்? உடையவராக இருந்தார். அல்லேலூயா. அவர் அப்படி இருந்தபடினால தான் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த